ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்ட ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிம்னி. நம்ம ஐலண்ட் சிம்னி எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாகவே ஐலண்ட் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம சென்டரில் வந்து சிம்னி ஃபிட் பண்ணோம்னா அந்த ஓஸ் போகிறது, அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணாங்களா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சீலிங்கே போட்டோம். சீலிங் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து நம்ம லைட்டிங் செட்டிங்க்கெலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் பிரித்து மாட்டிட்டேன்னு சொல்லி முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி பிரித்து மாட்டினதுக்கப்புறம் அந்த மாதிரி சிம்னி மாட்டுறதுக்கு சர்வீஸ்லேருந்து வந்தாங்க. வந்து நம்ம இல்லாத ஒரு அடுப்பை அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சைஸ் நம்ம வந்து மேப்பில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? நம்ம அடுப்பு இப்படி தான் டிசைன் வரும்ன்ற நம்ம முன்னாடியே அந்த இது மேப் டிசைன் இருந்துச்சு. அந்த அளவுகளை வச்சு குத்துமதிப்பாக இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து அளவு எடுத்து அதுக்கப்புறமா மேலே மார்க் பண்ணி தான் அவங்க வந்து மாட்டினாங்க. மேலே மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக போய் வந்து சிம்னி வந்து செவுத்தில் போய் நிற்காது, மேலே காங்கிரீட்டில் வந்து நிற்காது. அதனால இந்த மாதிரி ஒரு கிரில்லில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி அடித்து அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணி அதில் தான் நம்ம சிம்னியை வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து முதல்ல ஒரு 2 நாள் முன்னாடி இவங்கள்ட்ட சொல்லி அனுப்பி அந்த கிரில் வந்து சர்வீஸில் இருந்து வந்தாங்களே அவங்க தான் எங்களுக்கு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்க, நாங்கள் இதுக்காக வெளியில் போக முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவங்களே அது வந்து செஞ்சு எடுத்து வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் இருந்து சிம்னி வந்து 2.5 அடி ஹைட் இருக்கணுமா, அப்போ தான் அதிகமாக நம்ம புகையை வந்து நல்லா இழுக்கும். அந்த 2.5 அடி அடுப்பில் இருந்து அந்த 2.5 அடி ஹைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மேலேருந்து நம்ம 1 அடி கீழே இறக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1 அடிக்கு மேலே அந்த கிரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செஞ்சுட்டு வந்தாங்க. செஞ்சுட்டு வந்து மேலே வந்து நல்லா டைட் பண்ணாங்க, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியெல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குறப்ப நிறைய நாங்கள் வந்து தேடினோம். யூடியூப்பில் நிறைய தேடினோம், ஐலண்ட் சிம்னி எப்படி மாட்டுவாங்க, அதுக்கு என்ன செய்யலாம், ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீலிங் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய தேடினோம். அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. நாங்கள் வந்து அப்புறம் வாரி இன்டீரியர் இருக்காங்களா, அவங்க தான் இதெல்லாம் சீலிங் நமக்கு போட்டாங்க. அவங்களுமே நிறைய வீடியோ தேடினோம், கிடைக்கல. ஆனால் நம்ம வந்து நடுவில் மட்டும் அந்த சேனல் அடிக்காமல் விட்டுறலாம், அப்போ தான் நமக்கு வந்து மாட்டுறப்ப வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் மட்டும் சேனல் விட்டுட்டு பிரிக்க வேண்டியது இருந்தால் நம்ம பிரிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி அந்த அண்ணா தொங்கியெல்லாம் காட்டினாங்க. எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது, ஏன்னா அதை நம்ம அசைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் நம்ம நார்மலாக வந்தீங்கன்னா செவுத்து ஓரத்தில் வைக்கிற சிம்னி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த ஓஸ் வந்து 6 இன்ச் இருக்குமா. ஆனால் இந்த ஐலண்ட் சிம்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 4 இன்ச் பைப்பு, அந்த அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்குல்ல, அது 4 இன்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவங்க எடுத்து மாட்டி நல்லா கிளாம்பெல்லாம் மாட்டி வச்சுட்டாங்க. மேலே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஸெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீலிங்கிற ஒரு இதுக்கே நம்ம கிச்சனுக்குள்ளே போனோம். சீலிங் வந்து நம்ம 2 டைம் வந்து பிரித்து போட்டு 3ஆவது டைமில் தான் கரெக்டாக செட் ஆச்சு. ஏன்னா இந்த சிம்னி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதை கவர் பண்ணுறதுக்காக அந்த வுட்டில் ஒரு பேனல் மாதிரி அடித்து அதையும் மாட்டினாங்க. ஏன்னா அந்த மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வந்து வெளியில் தெரியும், என்ன தான் சீலிங் போட்டாலும் அந்த கம்பி வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் மறுபடியும் சீலிங் வந்து அதுக்கு வந்து ஒயிட் கலர் அப்படி அடிக்க முடியாதுன்றதுக்காக ப்ளைவுட்டை வந்து அந்த சுற்றியை அடித்து அதை மேனேஜ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் உள்ளே போகுது பார்த்திங்களா, இந்த ஓஸ் உள்ளே போகிறதுக்குள்ளே நமக்கு ப்ளக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ப்ளக்குக்குள்ளே நம்ம ப்ளக்கை மாட்டி விட்டுட்டோம்னா அதை உள்ளேயே போட்டுருங்க, சீலிங்குள்ளேயே போடுங்க, உள்ளேலாம் போட்டிங்கன்னா உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை ஆன் பண்ணியே மேலே போட்டு விட்டாச்சு. அந்த சீலிங் அந்த கம்பியெலாம் இருக்குது பார்த்திங்களா, சீலிங் மாட்டினதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த ப்ளக்கு தொங்குது பாருங்கள், அந்த தொங்குற ப்ளக்கை எடுத்து மேலே போட்டு விட்டோம் மாட்டி. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம். அப்புறமா ஏதாவது ஹோல் போடுற ஆளுங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணாங்க. நம்ம வாரி இன்டீரியர் பசங்க சந்தோஷ், பாலாஜி 2 பேருமே அவங்க வீட்டு வேலை மாதிரி கொஞ்சம் நமக்கு அப்பப்போ வந்து ஹெல்ப்பெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் சீலிங் அவங்க போட்டதுனால வந்து சீலிங்கை கலட்டி கொடுக்க, மாட்டி கொடுக்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா ஐலண்ட் சிம்னி மாட்டியாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் யூடியூப்பில் தேடுற வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஃபாரின் சேனல் கூட பார்த்தோம், அங்கேயுமே எங்கேயுமே கிடைக்கல இந்த மாதிரி ஐலண்ட் சிம்னி எப்படி மாட்டுறதுன்னு சொல்லிட்டு. சரி நம்மளாவது எடுத்து நம்ம சேனலில் போடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஐலண்ட் மாட்டுறதுலேருந்து அந்த கிளாம்ப் அடிக்கிறாங்களே மேலே, அது வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணி எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு சின்னதாவது இதில் ஒரு ஐடியா கிடைக்கும் ஐலண்ட் மாற்றவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம்.
அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து கம்பியில் ஒரு மேலே வந்து ஃபிட் பண்ணாங்க இல்லையா சிம்னி வைக்கிறதுக்கு, அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தான் அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். அதுக்கு 3500 ஆச்சு. அப்புறமா எக்ஸ்ட்ரா ஓஸ் வந்து சிம்னியோட சேர்ந்து வர்றது ஒரு 2 மீட்டர் தான் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா அளவுகள் வந்து நம்ம செவுரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு அதிகமாக ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் நம்ம. அவங்க வந்து மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து 1500 ரூபாய். இந்த மாதிரி 3500 ஒரு 1500, அப்புறம் அந்த ஓஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினோம், இந்த இதெல்லாம் சேர்த்து வரப்போ ஒரு 7000 கிட்ட நம்ம இந்த சிம்னி மாட்டுறதுக்கு செலவாச்சு. இந்த மாதிரி சிம்னி அடுப்பே இல்லாமல் ஒரு சிம்னி மாட்டியிருக்கோம். அந்த சிம்னியை வந்து 3 மாதமாக நம்ம பாதுகாக்கணும். அந்த அண்ணா வந்து ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வச்செல்லாம் பார்த்தாங்க எப்படி இழுக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் மாட்டி கொடுத்ததுக்கப்புறமா அந்த மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கவர் வச்சு ஒரு கவர் வாங்கி சீல் பண்ணி அந்த டஸ்ட்டு, ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து அதிகமாக டஸ்ட்டு பறந்துட்டுருக்கு. ஏன்னா இன்டீரியர் ஒரு பக்கம் போகுது, டைல்ஸ் ஒரு பக்கம் வெளியில் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை கவர் பண்ணோம், இல்லைன்னா உள்ளே ஃபுல்லுமே டஸ்ட் ஏறிடும் இல்லையா. அதனால் நாங்கள் பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு நாங்கள் கவர் பண்ணி 3 மாதமாக அதை பாதுகாத்து எடுத்து வச்சுருந்தோம். நம்ம ஐலாண்ட் சிம்னி மாட்டுறது இப்படி தான் பண்ணாங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஐலாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மேலே கிரில் அடிக்கணுமா இல்லையான்றது கூட தெரியல. ப்ளைவுட்டில் அடிக்கலான்னு கூட சொல்லி ப்ளைவுட்ல எல்லாம் கூட பாலாஜி சந்தோஷ் வந்து அடிச்சுட்டு வந்தாங்க. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பயம், இவ்வளோ வெயிட்டாக இருக்கே இந்த ப்ளைவுட்டில் எப்படி தாங்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் அதையும் வேணாம் நம்ம இரும்புலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இரும்பில் பண்ண சொன்னோம். இந்த மாதிரி கொஞ்சம் கதைகள்லாம் அப்பப்போ உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஐலாண்ட் சிம்னி மாட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதே போல் ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு வேலை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து இதை பண்ணோம். இதை பண்ணுறப்பே நம்ம சீலிங்லாம் நிறைய பிரித்து பண்ணி அதுவும் வந்து அடுப்பு வைக்காமல் சீலிங் வந்து பண்ணவே மாட்டாங்களாமா. அடுப்பு வச்சதுக்கு அப்புறமா தான் சீலிங் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஐலாண்ட் சிம்னிக்கு ஏற்ற போல் அடுப்பை வச்சுருக்கோம். அதுதான் நிஜம். ஏன்னா அடுப்பு வச்சுட்டு நம்ம சிம்னி வைக்க கிடையாது, சிம்னியை வச்சுட்டு தான் அடுப்பு வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அடுப்பு வச்சோம். இந்த அடுப்பு வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தெரியுங்களா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தள்ளி பிடிச்சி இதெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் தள்ளி வச்சாங்க. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் இந்த கிச்சன் வந்துச்சு. கிச்சன் வந்து இந்த சிம்னி மாட்டி 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு அப்புறமா தான் அடுப்பு இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. 3 மாதமாக இதை மேலே மாட்டி நாங்கள் சுற்றி கவர் பண்ணி டஸ்ட்லாம் போகாமல் கவர் பண்ணி மூடி வச்சுருந்தோம். வீட்டுக்குள்ளே யாராவது வரவங்க இதை பிடிச்சி தொங்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் வேறு எங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா டோர் கூட போடலைங்க. டோர் போடுறதுக்கு முன்னாடி இதே பண்ணிட்டோம். எங்களுக்கு நிறைய பயம், வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வச்சுருக்கோம். ஏன்னா சிம்னி நாங்கள் வாங்கி 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடியே அடுப்பு சிம்னி எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஏன்னா அப்போ இருந்து நமக்கு இந்த வேலை போகிறதுனா, இந்த வேலை வேணும்னா இதுக்கு சைஸ் தெரியணும், இந்த சைஸ் கல்லுக்கு சைஸ் தெரியணும், சிம்னியோட அளவு எங்கே இருக்குன்னு தெரியணும், சீலிங்க்கு அளவு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக சிங்க்குக்கு வந்து கட்டிங் எப்படி போடணும்னு தெரியணும், ஆர்வம் வந்து எந்த இடத்துல வந்து அந்த அளவு எப்படி இருக்கணும்னு தெரியணும். இந்த மாதிரியெல்லாம் சொன்னதுனால நாங்கள் இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம். உடனேலாம் கிடச்சிடல கடையில். நாங்கள் கடையிலையுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து 25 நாள் கழித்து தான் நம்ம கைக்கு டெலிவரி கொடுத்தாங்க. அப்படி டெலிவரியும் நாங்கள் வாங்கலை. வாங்கிட்டு வந்து வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கிற இடத்துல எங்கே வைக்கிறது அப்படின்னு இல்லாமல் நாங்கள் அங்கேயே வச்சுட்டோம். அங்கேயே வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மாதம் கிட்ட இருந்துச்சு குடோன்லேயே. அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த சைஸ் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி அந்த கட்டிங் போடுறதுக்கு அளவுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் தான் வேலை நடந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் நிறைய. உண்மையே இவ்வளோ பெரிய வீடு கட்டுற அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகலை. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மண்டை குடைச்சலாக தான் இருந்தோம். நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, இங்கே இருப்போம், அங்கே வீட்டில் இருப்போம், ஃபோன் வரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு உடனே ஓடிடணும். இல்லை இந்த பொருள் இல்லைன்னு வாங்க மறுபடியும் ஓடணும் கடைக்கு. இந்த மாதிரி நிறைய அலைச்சல் இருந்துச்சு. இந்த கிச்சன் ஒன்றுக்கு தான், இந்த கிச்சன் ஒன்று பண்ணுறதுக்குள்ளே ஒரு வீடே கட்டி முடிச்சிடலாம். அவ்வளோ டென்ஷன் ஆகி அவ்வளோ குடைச்சலாக இருந்துச்சு. அதில் இந்த இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த டென்ஷன்லாம் தூளாக பறந்து போயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. அவ்வளோதான். இவ்வளோ அழகாக உன்னை பார்க்குறதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அப்படி தான். ஒன்று நல்லது நடக்கணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நல்லது நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி ஒரு நல்லது நடந்துச்சு.